கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் பரிசுத்தமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாளுக்கான தேவ வசனத்தை தியானிக்கலாம் வாங்க. ஏசாயா 58 அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பத்தை நாம செஞ்சு கொண்டே இருந்தோம்னா தேவன் நம்மளுக்கு அவர் மறு உத்தரவு தருவார். எப்படி நான் சொல்றேன்னு பாருங்க, கடந்த வாரம் எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கர்த்தர் எனக்கு பணம் இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் மூலமா ஃபுல் அண்ட் ஆபரேஷனை எனக்கு நேர்த்தியா தேவன் கொடுத்தார். நான் தேவன் கிட்ட முறையிட்டு, ஆண்டவரே இந்த ஆபரேஷன் என்கிட்ட பண தேவை இல்லை ஆண்டவரே, இது எப்படியாவது நீங்க பண்ணி கொடுங்க நான் சொல்லிட்டு ஒரு 3 நாள் நான் ஜெபம் செய்துட்டு 4வது நாள் ஆபரேஷன் பண்ணிட்டு மறுநாளுக்குள்ள எனக்கு ஆட்டோமேட்டிக் நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல இருந்து தேவன் எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்து 1,60,60,000 இன்சூரன்ஸ் மூலியமாவே தேவன் அதை எடுக்க சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சார். கர்த்தரை நம்புங்க, அவரை கூப்பிட்டு நீங்க அவரை விசுவாசிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே என்று சொல்லி நமக்குள்ள கடந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை அவர் ஏற்படுத்துவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.